ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கவி பிட்ஸ். நான் உங்கள் கவி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் நேற்று ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அப்போ ஒரு தம்பி இருந்துக்குன்னு எனக்கு டிஎம் பண்ணி கேட்டாங்க, அக்கா இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இப்போ டுட்டோரியல் போடுறேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ உங்கள் கிட்ட இருக்க பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுவேன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு புரியும். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கிராஸ் வச்சுட்டு இப்போ அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது ஃபாண்ட்டுக்கு ஏபி ஃபாண்ட்டுக்கு வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அப்படி ஸ்க்ரால். இப்போ மை ஃபாண்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் ஷேடோ எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா இமேஜுக்குமே பண்ணி வச்சுருங்க, எல்லா பிஎன்ஜிஸ்க்கும். நான் இந்த பிஎன்ஜி லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இமேஜும் இங்கே வச்சிடுறேன். உங்கள் க்ரியேட்டிவ் பொறுத்து தான் நீங்கள் வைக்கிறது, எங்கே வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இதுலனாலையும் வேறு பிஎன்ஜிஸ் கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேஜில் உங்கள் பேஜ் நேம் என்ன இங்கே போட்டுக்கலாம். நான் என்னுடைய பேஜ் நேம் போட்டுக்கிறேன், கவி பீட்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ பிக்சல் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், அந்த ஃபாண்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்து இருங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சரி நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், சேவை கொடுத்து சேவ் அஸ் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்ராவில் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு இமேஜ் இப்போ நான் அக்காவுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். இது அப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே தம்பி, உங்களுக்கு அண்ணா வேணால் அண்ணா பண்ணிக்கலாம், தங்கச்சி வேணால் தங்கச்சி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான். இப்போ அந்த லவ் யூ அப்படின்ற இமேஜ் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலனா இப்படி தான் இருக்கும். இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே இம்போர்ட்னு இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். இப்போ உங்கள் கேலரிக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கும் ஷேடோவை எனேபிள் பண்ணிடலாம். நீங்கள் ஷேடோவை எனேபிள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது.
ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுவும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உங்கள் கிரியேட்டிவ் தான், நீங்கள் எப்படி வேணாலையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிரியேட்டிவே இல்லை, அதனால தான் இப்படி. அதே மாதிரி தான் இப்போ கஸ்டமைஸ் கொடுத்துட்டு சேவ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் VPN எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி நான் VPN கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் இந்த வீடியோ என்னென்னா, நான் எங்கள் ஊர்லேயே நல்லா இருந்துச்சு ஸ்கை, அங்கே வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு கிரியேட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓனாக கூட எடுத்துக்கலாம். நான் ஓனாக தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள், 4th எஃபெக்ட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படிங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரை லேயர் மிரர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போது இதை வந்து உங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே இப்போ ஓவர்லே போங்க. இங்கே பாருங்கள், எஃபெக்ட் பக்கமே ஓவர்லேன்னு இருக்குது. இந்த ஓவர்லே கிளிக் பண்ணி இப்போது நம்ம அங்கே பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணல, அந்த பிஎன்ஜிலாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த 3 பிஎன்ஜி ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொன்றா கரெக்டாக எங்கெங்கே வைக்கிறீங்களோ அங்கங்கே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் கிரியேட்டிவ் பொறுத்து தான் நீங்கள் வைக்கிறது. எங்கே வைக்கிறீங்களோ அங்கே அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ செட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. சவுண்டுக்கு போய்ட்டு உங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டிவைஸ், நான் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.